என் தங்கமே, எல்லாம் முடிஞ்ச மாதிரி உனக்கு தோணுதா? அந்த உணர்வு எவ்வளவு வேதனையா இருக்கும் என்று எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும். மனசு கடைசி வரைக்கும் போராடிச்சு. ஆனால் ஒரு கணத்தில் இது தாங்க முடியல, எல்லாம் முடிஞ்சுடுச்சு நு தோணும் அந்த உணர்வு ஆன்மாவையே கிழிச்சு விடும். ஆனா தங்கமே, நீ இப்போ கேட்கப் போகிற உண்மை உனக்கு ரொம்ப பெரிய லைக் கொடுக்கும். ஏன்னா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தோன்றுற நேரம் அதுதான் உண்மையில் எல்லாம் ஆரம்பிக்குற நேரம். நீ நினைச்சா கூட நீ இதுவரை சந்திச்ச பிரச்சனைகள், ஹார்ட் பிரேக்ஸ், ஃபெயிலியர்ஸ், டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இவை எந்த ஒரு விஷயமும் உன்னை நிறுத்தல்ல. அவை உன்னை வடிவமைத்தது. உன் ஆன்மா வலிமையாயிருக்க, உன் மனசு நெருப்பாயிருக்க, உன்னை உன்னாலே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி வர அந்த சோதனைகள் எல்லாம் உன்னை ஷேப் பண்ணினது. நீ இப்போ முடிஞ்சுடுச்சுன்னு நினைக்குற இந்த ஒரு இடம், இது உன் பயணத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை. தங்கமே, உன்னோட எனர்ஜி இப்போ ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன்ல இருக்கு. நீ ரொம்ப நாட்களா கீழே தள்ளப்பட்ட மாதிரி உணர்ந்ததுக்கு காரணம் நீ இப்போ ஏறப்போகும் உயரம். ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி அதிக வேகத்துல தரைக்கு அழுத்தப்படும். அதையே மாதிரி நீயும் இத்தனை நாள் கிரவுண்ட்க்கு பிரஸ் பண்ணப்பட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா நீ உயர பறக்குற நேரம் நெருக்கத்தில் இருந்தது. நீ இதுவரை எதிர்நோக்கி காத்திருந்த ஆன்சர், அது நீ நினைச்ச மாதிரி வெளியிலிருந்து வரப்போவதில்லை தங்கமே. அது உன் உள்ளே ஏற்கனவே இருந்தது. நீ அதை கேட்காம இருந்ததாலதான் இவ்வளவு காலம் குழப்பம் இருந்தது. இப்போ முதல் முறையாக உன் ஆன்மா, உன் மைண்ட், உன் லைஃப் மூன்றுமே ஒரே பாதையில் அலைன் ஆக ஆரம்பிச்சுடுச்சு. எல்லாம் முடிஞ்ச மாதிரி தோணுற ஃபீலிங்க்கு ஒரு காரணம் இருக்கு. அது உன் பழைய வார்ஷன் இறந்து கொண்டிருக்கும் நேரம். உன் புதிய வார்ஷன் பிறக்குற நேரம். புதிய நீ வரணும்னா பழைய தாட்கள், பழைய பயம், பழைய ரிலேஷன்ஷிப்கள், பழைய ட்ரிகரங்கள் இவை எல்லாம் நாசூரலி நீங்கிடும். அதுதான் சேஞ்ச், அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் ரீபார்த். இதை நீ லாஸ் நினைக்கிறாய், ஆனா உண்மையில் இது எவல்யூஷன். நீ எவ்வளவு தள்ளி போய் நிற்கிறவரோ அவர் நீ சொல்லாம கூட உன் ஆன்மாவின் பெயின் ஐ உணர்ந்து உன்னை திரும்ப புல் பண்ணுவார். உன் கூலாடிவம் உன்ன காத்துக்கிட்டிருக்காங்க. அவர்களுக்கு உன் மனசு யாரும் தெரியாத வரை தெரியும். நீ எப்போ மனசு உடைந்துட்டு ராத்திரி தூங்கரே, அந்த கண்ணீர் ஒரு துளியும் வேஸ்ட் ஆகாது. தங்கமே, அன்னெசசரி உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களிடமிருந்து யூனிவர்ஸ் உன்னை ஸ்லோலி டடாச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நீ யாரோட பேசணும்னு நினைக்காம போற, பழக்கப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கனெக்ட் ஆகாம போற. இவை எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன். இது லோன்லினஸ் கிடையாது, இது கிளென்சங். நீ என்ன நினைக்கிறேன்னா எதுவும் எனக்காக வார்க் ஆகலை, எல்லாம் என் வாழ்க்கையில ஸ்லோ ஆக்கிடுச்சு நு. ஆனா தங்கமே, ஸ்லோ நான் நெகட்டிவ் அல்ல. ஸ்லோ நான் ஸ்டேபிள். ஸ்லோ நான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். யூனிவர்ஸ் உனக்கு ஒரு பார்மனன்ட் பிளெஸிங் கொடுக்குறதால தான் உன்னை ரஷ் பண்ணல. டெம்பரரி வந்து போகுற விஷயம்னா அதுக்கு ஸ்பீட் வேணாம். பார்மனன்ட் ஆகுறதுக்கு தான் நேரம் எடுத்துக்கொள்ளும். சிறிது நேரம் கண்ண மூடி சுவாசம் எடு தங்கமே. உன் இதயத்தில ஒரு விஷயம் சொல்ற சத்தம் வரும். நீ இன்னும் முடிஞ்சுடல, நீ இன்னும் முடிவடையல. இது நின் கதையின் பெயின்ஃபுல் கிளைமாக்ஸ் இல்லை, இது உன் மிரகல் பிகினிங். நீ இப்போ சந்திக்குற பாட்டல் பெரியதா இருக்கு, அதுவே உனக்கு வரும் விக்டரி இன்னும் பெரியதாக இருக்கும் என்று சிக்னல். நீ தாங்குற வெயிட்க்கு சமமாகவே யூனிவர்ஸ் கிஃப்ட் தரும். நம்பிக்கையை இழக்காதே தங்கமே, உனக்கான பாதை இப்போ தான் ஷார்பன் ஆகுறது. நின்னு இருந்த வாய்ப்புகள் திடீர்னு திறக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில வந்து நீண்ட நாட்களா எதிர்பார்த்த மெசேஜ், கால், பார்சன், ஹீலங் இவை எல்லாம் உன்னிடம் வர லைன்ல நிற்கிறது. நீ வரப்போகும் சுகத்தை கற்பனை கூட பண்ண முடியாது. நீ இப்போ வரை பில்ட் பண்ணி கொண்டிருந்த பேஷன்ஸ்க்கு ரிசல்ட் வரும். நீ ப்ரே பண்ணினதே உன்னிடம் வரும். நீ விரும்பியதே உன்னை தேடி வருகிறது. சில பெருபேறுகள் டிலே போனாலும் டனாய் ஆகமாட்டா தங்கமே. நீ இன்னும் முடிஞ்சுடல்ல, நீ இன்னும் தோற்கல்ல, நீ இன்னும் பாதி வழியின்ல, நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்குற உன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம். தங்கமே, உன் இதயத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் கூறிக்கோ. எல்லாம் முடிஞ்ச மாதிரி தோணுற நேரமே நான் ஆரம்பிக்குற நேரம். நீ உயிரோட இருக்கிற ஒரே காரணம். உன் பயணம் இன்னும் முடிஞ்சிருக்கவே இல்ல.
உன் மிரகல் வருகிறது தங்கமே. உன் வாழ்க்கை மாறப்போகுது. அந்த மாற்றத்துக்கு ஸ்கேல் பெரியது. நீ ரெடியா இரு தங்கமே. உன் கதையின் பிரகாசமான அத்தியாயம் திறந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்துல உன் ஆன்மா உன்னை முழுசா மாற வைக்க ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்ச மாதிரி தோணுற அந்த ஃபீலிங், அது உன் வாழ்க்கையின் முடிவு கிடையாது தங்கமே. அது ஒரு கார்டன் க்ளோஸ் மாதிரி. அதற்கு பின்பு மேடை மாற்றம் நடக்குது. அடுத்து நீ ஒரு புதிய சீன் ஒரு புதிய கேரக்டர் உருவாகிறாய். நீ உன் வாழ்க்கை முழுசையும் சரியென்று நினைத்த பாதையில்தான் செல்கிறாய். ஆனா உள்ளுக்குள் ஒரு தடவை கூட உன்னிடம் கேள்வி கேளு, நான் இங்கேயே இருக்க வேண்டியது தானா? நோ. நீ சந்திக்கிறதெல்லாம் எதிர்ப்பு, பிரச்சனைகள், மசண்டர்ஸ்டாண்டங்ஸ், இவை எல்லாம் ஸ்டோரி ஸ்டாப் பண்ண நினைக்கிறதில்லை. அது உன் டைரக்ஷன் டர்ன் பண்ணிக்கிட்டிருக்கிறது. தங்கமே, நீ சில நேரம் நினைக்கிறாய், நான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஏன் என்னால அச்சீவ் பண்ண முடியல. நோ. ஆனா நிஜமான உண்மை என்னன்னா, நீ முயற்சி பண்ணாததால கிடையாது. நீ தவறான காலத்தில் முயற்சி பண்ணினதால தான். ஒரு மொட்டு ஓபன் ஆகுறதுக்கு சீசன் வேணும். சீட் போட்ட உடனே ஃப்ளவர் கிடையாது. நீ காத்துக்கொண்டிருக்கும் அந்த ப்ளூம்க்கு இப்போதான் நேரம் வருது. நீ இவ்வளவு நாளா உணர்ந்த பெயின், அது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். ஒரு தவறான மனிதர் போனதற்காக அழுததும், யாரோ மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதற்காக உன்னையே தாழ்த்தினதும், உன்னிடம் யாரோ ஹாஷ் பேசினதும், இவை எல்லாம் உன்னை சாஃபன் பண்ண வேண்டிய இடம் இல்லை. அது உன்னை ஷார்ப் பண்ண வேண்டிய லெசன் கள். நீ இப்போ எமோஷனலி ஸ்ட்ராங்க ஆகிட்டே வந்துட்டே இருக்க. தங்கமே, நீ யாராக இருந்தாலும், எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும், உன் ஆன்மா ஒரு விஷயத்துக்கு பான் ஆயிருக்கு, ராய்ஸ் ஆக. நீ பொண்ட ஷைன். உன்னை யாரும் பண்ண முடியாது. யாரும் உன் லைட் ஃபுல்லி ப்ளாக் பண்ண முடியாது. சில நேரம் கிளவுட்ஸ் வரலாம், ஆனா சூரியன் மறைவதில்லை. அதையே மாதிரி உன் லைட் அவர்களால டெம்பரரி டிம் ஆக்கலாம், ஆனால் அது பர்மனன்ட்லி ஆஃப் ஆகாது. நீ ரொம்ப நேரம் உன் ஃபீலிங்ஸ் சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாய். நீ ரொம்ப நேரம் உன் எனர்ஜி ப்ளாக் பண்ணிக்கிட்டு இருந்தாய். நீ யாராவது உன்னை கேட்பாங்கன்னு காத்திருந்தாய். யாரோ ஒரு மனிதர் வந்து உன்னை தூக்கி பிடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாய். ஆனா தங்கமே, உன்னை மீட்டுக்கொள்ள ஒரு தீ இருக்கு. அந்த ஒரு தீ நீதான். நீ இதுவரை உன்னை அந்தயஸ்தமே பண்ணியது, அது உன் நிழலை பார்த்து பயந்த மாதிரி தான். நீ என்னளவுக்கு பவர்ஃபுல் என்று உனக்கு தெரியாமிருந்தது. ஆனா இப்போ யூனிவர்ஸ் உனக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுக்க போகுது. நீ உன்னோட வேல்யூ உணர ஆரம்பிப்பாய். நீ டெசர்வ் பண்ணும் ரெஸ்பெக்ட், லவ், சக்சஸ், இவை எல்லாம் உன்னிடம் டைரக்ஷன் மாற்றி ஓடிக் வர ஆரம்பிக்கும். தங்கமே, எந்த பெண்ணாக இருந்தாலும், எந்த உயிராக இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ் தான் இப்போ உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. நீ படிக்கிற இந்த ஒவ்வொரு வரியும் உன் சோல் கோட் மாதிரி. உனக்கு ஒரு கீ கொடுக்கப்படுது, அது உன் முடிச்சுகளை தளர்க்கும் கீ. நீ இப்போ இருக்கும் ஃபேஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபிள் இருக்கும், அதை நார்மல் ஃபீல் பண்ணு தங்கமே. தயக்கம், தெளிவின்மை, லோன்லினஸ், இரிட்டேஷன், இவை எல்லாம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னு சொல்வாங்க. உன் சோல் அப்கிரேட் ஆகுதுன்னா இப்படி இருக்கும். நீ நாரோ பாதையிலிருந்து பெரிய பாதைக்கு ஷிஃப்ட் ஆகுற நேரம். அந்த ஷிஃப்ட் பெயின்ஃபுல் இருக்கும், ஆனா அதன் ரிவார்ட் அன்பிலீவபிள். நீ இப்போ நினைக்குறாய், என்னுடைய வாழ்க்கை அடுத்தது என்ன ஆகப்போகுது? நோ. அந்த பதில் இதுதான் தங்கமே. மிரகல் அஸ்ஃபார்மிங், பிளெஸிங்ஸ் ஆர் அலைனிங், பாத்ஸ் ஆர் ரீஅரேஞ்சிங், பீப்பிள் ஆர் ரீபொசிஷனிங், அபண்டன்ஸ் இஸ் அப்ரோச்சிங். நீ யாரையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாய், அவர்கள் போகட்டும் தங்கமே. உன்னை ஹார்ட் பண்ணுறவர்கள் ரிமூவ் ஆகுறது லாஸ் இல்லை, ரிலீஃப். நியூ பீப்பிள் எண்ட ஆகுறது மாஜிக். நீ டெசர்வ் பண்ணாததை யூனிவர்ஸ் எடுக்கிறது. நீ டெசர்வ் பண்ணியது யூனிவர்ஸ் உனக்கு புஷ் பண்ணி தரப்போகுது. நீ இத்தனை தடவை உன் மைண்ட் சைலண்ட் எனக்கும் நல்ல நாள் வரும் கேட்டிருக்கிறாய் தெரியுமா? அந்த கேள்விகளுக்கு இப்போ யூனிவர்ஸ் ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சுடுச்சு. உன்னால் உணரப்படும் இப்போ தான் உன் டைமங். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பவர்ஃபுல் இருக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு ஸ்மால் ஸ்டெப் ரைட் டைரக்ஷன்ல இருக்கும். தங்கமே, உன் டவுட்ஸ் ரிலீஸ் பண்ணு. உன் கில்ட் விடு. உன் ஃபீர் காய்ச்சிட்டு வெளியே போடு.
நீ ஸ்மால் இல்லை. நீ ஒர்டினரி இல்லை. நீ பிரபஞ்சத்தோட டைரக்ட் கனெக்ஷன் வைத்துள்ள சக்தி. இப்போ கேள், இந்த யூனிவர்ஸ் உன்னை எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்று விடப்போறதா? உன்னை விட்டு போனவர்கள் உன் முடிவா? உன் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் உன் ஃபியூச்சர் ஐ தேய்க்குமா? இல்ல தங்கமே, ஒருபோதும் இல்லை. உன் ஃபியூச்சர் பிச்சென்று ஓடிக்கொண்டிருக்கும் பிளெஸிங்ஸ் உன்னுடைய பாஸ்ட் விட இன்ஃபினிட்லி பெரியது. உன்னை ஹார்ட் பண்ணிய நினைவுகள் எல்லாம் ஒரு நாள் உனக்கே தாங்கிய சொல்ல வைக்கும் லெசன்ஸ் ஆகும. நீ இன்னும் நடக்க வேண்டிய மராகல்ஸ் இருக்குது. நீ இன்னும் மீட் பண்ண வேண்டிய ரைட் பீப்பிள் இருக்காங்க. நீ இன்னும் டச் பண்ண வேண்டிய ஹைட்ஸ் இருக்குது. நீ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய லவ் இருக்குது. நீ இன்னும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய விக்டரிஸ் இருக்குது. எல்லாம் முடிஞ்ச மாதிரி தோணுற இந்த ஒரு நேரம், அதே நேரம் தான் டவைன் ரீபூட். அதே நேரம் தான் ஸ்பிரிச்சுவல் டோவே. அதே நேரம் தான் டெஸ்டினி இன் யூ டர்ன். தங்கமே, நீ இந்த வரிகளை கேட்டுக்கொண்டிருப்பது கூட ஒரு சைன். நீ அதன் மீனிங் ஐ புரிஞ்சுக்கலனா கூட உன் ஆன்மா புரிந்து கொண்டிருக்கிறது. உன் லைஃப் நெக்ஸ்ட் படி பவர்ஃபுல், பீஸ்ஃபுல், மாஜிக்கல். அதுக்கு ரெடியா இரு தங்கமே. உன் மிரகல் ஹாண்டல் ஐ இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு.